விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் க்ரீக் லெட்டர் ஃபார் வேவ்லென்த். வேவ்லென்த் இந்த மாதிரி சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஃபேக்சுவல் என்ன தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்? குறுக்கலைகள் என்றால் என்னன்னு கேட்கறாங்க. முதல்ல நமக்கு குறுக்கலைகள் கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வெர்சஸ் லாங்கிடியூடல். குறுக்கலைகள் வெர்சஸ் நெட்டலைகள். சவுண்ட்ல அதாவது வேவ்ல ரெண்டு இருக்கும். ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடல். குறுக்கலைகள் சொல்றது ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி வந்து வேவோட ஃபார்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி வேவோட ஃபார்மேஷன் இருக்குன்னு சொன்னா அப்படின்னா அதுல அதாவது வேவ் வந்து இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கிற பார்ட்டிகுலர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி இருக்கும். அதே இது லாங்கிடியூடல் பொறுத்தவரைக்கும் வேவ் இந்த மாதிரி போகுதுன்னா அங்க இருக்கிற வந்து அதாவது மீடியத்துல இருக்கிற பார்ட்டிகல் ஒண்ணு கிடையாது ஆட்டம். அந்த ஆட்டமோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதாவது இங்க எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு, இணையாக இருக்கு. இங்க எப்படி இருக்கு அப்படின்னா செங்குத்துக்கா இருக்குல்ல. ஏன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கோடு போகும்போது வந்து மேலையும் கீழே போகுது. இந்த மாதிரி என்ன சொல்லுவோம், செங்குத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன பேரலா இருக்கு, இது எதுக்காக சொல்லணும், இதுதான் வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. சோ அதனால ரெண்டாவது பாருங்க, கிரஸ்ட் அண்ட் வந்து ட்ராஃப். அதாவது இந்த மேற்பகுதி கிரஸ்டாவும் கீழ்ப்பகுதி வந்து ட்ராஃப். அதாவது வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஆனா இங்க பாருங்க கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ். கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷனா கிட்ட இருக்கும்போது, அதாவது இந்த வேவ் போகும்போது இந்த லாங்கிடியூட்ல கிட்ட போகும்போது இருக்கிறத வந்து கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கமா இருக்கவும் நெகிழ்வுனா ரொம்ப வந்து தொலைவில் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து சாலிடு சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் வந்து டிராவல் ஆகும். ஆனா லாங்கிடியூடல் மூணுலயுமே சாலிடு லிக்விட் கேஸ் மூணுலயுமே என்ன ஆகும்னு ஈஸியா டிராவல் ஆகி போகிறது. டிரான்ஸ்வர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர், இதுக்கு வந்து சவுண்ட் வேவ். இப்ப வாங்க கொஸ்டின் வாங்க. இங்க பாருங்க, they are longitudinal மெக்கானிக்கல் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் மெக்கானிக்கல் வேவ். அதாவது மெக்கானிக்கல் வேவ் தான். லாங்கிடியூடல் கிடையாது. ஏன்னா வேவ ரெண்டா பிரிக்கும் போது ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடல், குறுக்கலை நெட்டரல். அதனால என்ன சொல்ல முடியும், ரெண்டு ஆப்போசிட். இது அதுவா இருக்காது. In this wave the particle of the medium vibrate in a parallel direction of the propagation of the wave. நான் சொன்ன பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல எந்த மாதிரி இருக்குன்னா மேலையும் கீழையும் வந்து போயிட்டு இருக்கும். அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்குமே தவிர எதுலதான் பேரலா இருக்கும், லாங்கிடியூடல். அதனால என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்மே வந்து தப்பானதான். மூணாவது பாருங்க, these are the waves which do not require medium for their propagation. எல்லாம் நாமத்துல வச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு மீடியம் தேவை. அதனால இங்க பாருங்க, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சாலிடு சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட்ல தான் வந்து போக முடியும், டிராவல் பண்ண முடியும். அப்ப என்ன மீடியம் வழியா தான் இதனால வந்து டிராவல் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஷனுமே வந்து தப்பு தான். அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன், in these wave the particle of the medium vibrate perpendicular to the direction of the propagation of the wave. இது கரெக்டா தான் இருக்கு. அதுதான் வந்து இந்த வேவுக்கான டெஃபினிஷனாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன சொல்லலாம், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட்.